வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது பக்கோடா தான். அப்படி சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த ராகி பக்கோடாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1, நீங்க சின்ன சைஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை நான் வந்து 1 கொத்து எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நம்ம கைகளால மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததா ராகி மாவு நான் 1 கப்பு அளந்தெடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். இந்த ஸ்பூன்ல தாங்க நான் அளந்து எடுத்துருக்கிறேங்க. கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன். இப்போ இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததா சூடு பண்ணி வச்சிருக்க எண்ணெய் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக நம்ம சூடு பண்ண எண்ணெயை சேர்த்திக்கிறோம் அப்படின்னா அப்பதான் வந்து ராகி பக்கோடா நல்லா மொறுமொறுப்பா வரும். அதுக்காக தான் நம்ம சேர்த்திக்கிறோம். சூடான எண்ணெயை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கைகளால மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம பக்கோடா போடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை அதிகமா சேர்த்திடாதீங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதுல நீங்க வறுத்து தோலை நீக்கின வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்ப நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம எண்ணெயில போடும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். அடுத்ததா அடுப்புல கடாயை வச்சுட்டு எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா எண்ணெயை காய வச்சுக்கலாம். நீங்க வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு சிம்பிளா டக்குன்னு 5 நிமிஷத்துல இந்த ராகி பக்கோடாவை ரெடி பண்ணிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து உதிரி உதிரியா பக்கோடாவா போட்டுக்கலாம். இப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கோடா உள்ள வேகாம போயிடும். நீங்க பக்கோடா போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. நீங்க எண்ணெயில போடும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் நிறைய வருங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அதுவே வெந்ததுக்கு அப்புறம் பபிள்ஸ் எல்லாமே வந்து அடங்கிரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா வேகலையான்னு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா மொறுமொறுப்பா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்க வெந்துருச்சா வேகலையான்னு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பக்கோடாவா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதே தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடைசியா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 கொத்து கருவேப்பிள்ளைய எண்ணெயில சேர்த்திடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கருவேப்பிள்ளையில தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிள்ளைய எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. மொறுமொறுப்பான ராகி பக்கோடா வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு சிம்பிளா ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.